நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்க முடிய தேவன் கொடுத்த வாழ்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றிகளை எடுக்கிறேன். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற நல்ல பிதாவே, அதிகால வேளையில் சத்தியத்தை சொல்ல முடியும் நீர் கொடுத்த சிலாயத்திற்கு நன்றி. பேசுவது நான் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நீரை வெளிப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் சொல்லும் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14 21 முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 14 21 வரை. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்காலிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரம் அந்த இளைஞன் சுஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் இன்றி மற்றெவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். சீஷர்களிடத்தில் ஒரு மனுஷனை கொண்டு வருகிறார்கள். அவன் வியாதியிலே, பிசாசின் பிடியிலே, தீயிலும் இங்கு போட்டிருக்கிறது, அவன் தீயிலும் அடிக்கடி தீயிலும் ஜலத்திலும் வீழ்ந்து அவதிப்படுகிறான். அவனை விடுவிப்பதற்கு சீஷர்களால் கூடாமல் போயிற்று. ஏனென்றால், எதனால் அவர்களால் அந்த பிசாசை துரத்த முடியவில்லை? விசுவாசம் இல்லாததனால். அதுக்கு தான் அன்றாக இயேசு கிறிஸ்து கோபப்படுகிறார். இன்னும் எத்தனை காலம் நான் உங்களோடு கூட இருப்பேன்? இன்னும் எத்தனை காலம் நான் பொறுமையாக இருப்பேன்? விசுவாசம் இல்லாத அவ்விசுவாச உடைய மாறுபட்டவர்களே என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆம், இது இவ்விதமான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினால். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் நெருங்கும் போது உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். அது எப்படி? நாம் ஒரு நாள் உபவாசிக்கிறோம் என்றால் அந்த நாள் ஃபுல்லாக தேவன் சமூகத்திலே இருக்க வேண்டும். அவரை நாம் தினமும் துதிப்பதை விட 2 மடங்காக துதிக்க வேண்டும். தேவன் சமூகத்திலே உட்கார வேண்டும். அன்றைக்கு ஃபுல்லாக எதை குறித்தும் பாராமல் தேவனையே நோக்கி இருக்க வேண்டும். தேவனையே நம் மனத்தில் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருந்தோம் என்றால் இவ்விதமான பிசாசுகளை, செய்கைகளாகட்டும், பிசாசின் வல்லமைகளாகட்டும், சோதனைகளாகட்டும், வியாதிகளாகட்டும், என்ன வேணிலும் இவ்விதமாய்
நாம் ஜெபித்து உபவாசித்தோம் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து விடுபட முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள எங்கள் தகப்பனே, ஆமப்பா, விடத்தில் ஒரு வியாதியஸ்தனை கொண்டு வரும்போது அவனை சீஷர்கள் குணப்படுத்த முடியவில்லை அப்பா. நான் நீ சொல்கிறீர், எவ்வித சாதி பிசாசுகள் உபவாசத்தினாலே ஜபத்தினாலும் இன்றி வேறொன்றத்தினாலும் போகாது. ஆம் சுவாமி, நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக உமக்கு உபவாசம் எடுத்து சுவாமி, மாதத்தில் ஒரு முறையோ இல்லை வாரத்தில் ஒரு முறையோ நாங்கள் ஒரு நாள் உமக்கென்றே நாங்கள் அந்த நாள் ஃபுல்லாக உம் சமூகத்தில் காத்திருந்து அதிலிருந்து விடுதலை பெற முடியாது. நீர் உதவி செய்யுங்க. கருத்தில் கொடுத்துறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்னு சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.